ஹலோ மோட்டோ லவர்ஸ், MT-15 லவர்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா Yamahaவை பொறுத்த வரைக்கும் MT-15 பைக்கில் டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க, தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே MT-15 பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த MT-15 பைக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கலர்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியான் ஸ்ட்ரோம், ஐஸ் ப்ளூ வெர்மிலியன், ரேசிங் ப்ளூ அண்ட் மெட்டாலிக் பிளாக், இந்த மாதிரி 4 விதமான கலர் ஆப்ஷன்ஸில் இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா Yamaha ரொம்ப வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணல, ஸ்லைட்லி தான் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 1500 தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஷோரூமில் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,69,939 ரூபா வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்ரோடுன்னு வரும்போது இந்த பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு இந்த பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் வந்து வரும். ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு இந்த பைக் வந்து வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1,98,000 வரைக்கும் இருந்துச்சு இந்த பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, OBD2 அந்த எமிஷன் நார்ம்ஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இவ்வளோ அப்டேட் வந்து கொடுத்துமே வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா தான் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த பைக் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உடனே எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் லேட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் ஒரு 1500 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ரிவைஸ் வந்து பண்ணுவாங்க 1500 ருபீஸு. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 2,30,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் ஒரு MT-15 பைக் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன MT-15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாப் மாடல், அதாவது MotoGP மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க. இந்த MotoGP மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டூல் சேனல் ஏபிஎஸ்ல வந்து இன்னுமே வந்து கொடுக்கல. ஸோ Yamaha வந்து இப்போ தான் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க. மேபி லேட்டர் இந்த MotoGP வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூல் சேனல் ஏபிஎஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா MotoGP எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.